ஒரு இறகுக்கு சமம் ஒரு இதயம். அது காற்று புரட்டுவதை போல் ஒரு கல்வி ஒரு நிலையில் இருப்பதில்லை, அது புரண்டு கொண்டே இருக்கும். இன்னொரு செய்தியையும் இமாம் கஸாலி எழுதுவார். கல்வுக்கு உதாரணம் கஉஸ்பூரின், சிட்டுக்குருவியை போன்றது. இந்த சிட்டுக்குருவியை பார்த்திருக்கலாம். சிட்டுக்குருவி என்று சொல்லிவிட்டு இமாம் கஸாலி எழுதுவார், கஉஸ்பூரின் யத்தகல்லபு ஃபீ குல்லி ஸாஅ, அது எந்த இடத்திலும் ஒரு நிமிடம் என்று வரலாறு கிடையாது. எங்கே இருக்கும், கொஞ்ச நேரத்தில் மேல பறந்து போயிடும், அப்புறம் அந்த இடத்துல போயிட்டு இருக்கும், அப்புறம் அங்க போயிடும். சிட்டுக்குருவி ஓரிடத்தில் நீண்ட நேரம் நிற்பதில்லை, அதுபோல் கல்பு ஒரே நிலையில் நீண்ட நேரம் நிற்பதில்லை. ஒரு ரக்காத்தில் கூட மொத்த கவனத்தோடு அல்லாஹ்வோடு நாம் நிற்க அது விடுவதும் இல்லை. மொத்த கவனத்தோடு அல்லாஹ்வோடு ஒரு ரக்காத்தில் முராகபாவிலும் தியான இருக்கையில் 10 நிமிடம் எந்த சிந்தனையும் இல்லாது அல்லாஹ்வோடு நான் இருக்கிறேன் என்ற நிலையில் நம்மை இருக்க அது அனுமதிக்கிறதா என்றால், பண்பட்டு பக்குவப்பட்டு கல்புக்கான பயிற்சிகளை கொடுத்து கல்வை சீராக்கி சரியாக்கி அதை இஸ்லாம் என்று ரசூல் சொல்வார்களே, அந்த நிலையை கொடுத்தவர்களுக்கு தான் அது அடங்கி நிற்கிறதே தவிர மற்றவர்களால் ஒரு 5 நிமிடங்கள் கூட முராகபா எனும் தியான இருக்கையை அல்லாஹ்வோடு ஆக்கிக் கொள்ள முடிவதில்லை. என்ன காரணம்? அது ஒரு சிட்டுக்குருவியை போல ஓரிடத்தில் ஒரு நிலையில் அது தனிப்பட்டு இருப்பதில்லை. இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு அது பறந்து கொண்டிருப்பதை போல் மனமும் அப்படித்தான் பறந்து கொண்டிருக்கும். இங்கே இந்த கல்வை ஒரு நிலைப்படுத்த வேண்டும். சிட்டுக்குருவியை போல் என்று உதாரணம் சொல்லப்பட்ட பாலைவனத்தில் கிடக்கிற இறை போல ஆங்காங்கு காற்றுகள் தூக்கி வீசுமே, அந்த மாதிரி உதாரணம் கொண்ட கல்வை ஒரே நிலையில் ஆக்குவதுதான் ஷேகுமாருடைய வேலை. ஷேகுடைய வேலை அதுதான். அந்த கல்வி எப்படி இருக்கணும், இது ஒரு பாடமா எடுத்துக்கிறது, பயான் மாதிரி தான் செய்யலன்னா ஒரு பாடம் வந்து. ஏன்னா இதைய தாங்கிக் கொள்ளாது. இதெல்லாம் அதன் படி என்ற அழுக்குகள். இன்றைக்கு அழுக்கு இல்லாத இதயை உண்டாக்க வேண்டும். அல்லாஹ் இந்த சபையில் அந்த இதயத்தை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவார். எப்படி? கல்பு 3 வகை இருக்கு. எல்லாரும் இத மனசுல வச்சு எந்த வகை கல்பை நமக்குள்ள அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கல்பு 3 வகை. முதல் வகை அந்த கல்புக்கு பேரு கல்ப சலீம். கல்ப சலீம். இரண்டாவது வகை கல்பு கல்ப மையத். மூணாவது வகை கல்பு கல்ப மரி. நல்ல ஞாபகம் வைக்க. முதல் வகை கல்ப சலீம், ஈரேற்றமான, சாந்தம் அடைந்த, நிம்மதி அடைந்த, ஜெயித்து விட்ட இதயம். இதுக்கு பேரு கல்ப சலீம். அந்த கல்வி எப்படின்னா எல்லா இடத்திலும் ஜெயிக்கும். பொறாமையா அதுக்குள்ள போகாது, பெருமையா உள்ள போகாது, இறைவனுக்கு மாற்றமா போகாது, விஜயாக்கான காரியமா போகாது, பாவ செயல்களா போகாது, ஆசைகளா அதற்கு பின்னாலே அடைந்து கொண்டிருக்காது. அது சரி. சரி என்றால் எல்லாத்திலே இருந்து ரிலீஃப் ஆயிடும். எல்லாரும் போய் ஒரு ஆசையான நிகழ்வுக்கு போவாங்க. இந்த கல்வி அப்படி சரிமாயிடும். அதுல இருந்து அப்படி ரிலீஃபா வெளியாயிடும். ஒரு மனசுல ஒரு எண்ணம் வரும், அவர்தான் நல்ல வியாபாரம் பண்றாரு, வட்டிக்கு வாங்கி தான் பண்றாரு, நம்ம வட்டிக்கு வாங்குவோம், இவர் கல்வி அப்படி ரிலீஃப் ஆயிடும். சரி, அதுல இருந்து வெளியாயிடும். அதுக்குள்ள போய் நுழையாது. ஆசை வாய்ப்புகள் கிடைக்கும், கல்வி வெளியாயிடும். வராமல் இல்லாமல், தீமைகள் இல்லாமல், இறைவனுக்கு மாற்றம் இல்லாமல், தடுக்கப்பட்டவைகளில் ஈடுபாடு கொள்ளாமல், அவசரங்களில் கொண்டு போய் தன்னை அழித்துக் கொள்ளாமல், அனைத்தையும் விட்டு வெளியாகிட்டே இருக்கும் அந்த கல்வி. அந்த கல்விக்கு பேரு சலி. அதான் திருக்குறான்ல சொல்லுவான் அழகாக, வறுமையை பற்றி பேசுவான். யௌமுன் லா யன்ஃபஉ மாலு வலா பனூன். நாளை வறுமை உன் காசு பணம் உன்னை அங்கே ஜெயிக்க வைக்காது. உன் காசு பணத்தை வைத்து வறுமை எழுதி விட முடியாது. வலா பனூன், பிள்ளைகள்
இருக்கிறாங்க, எனக்கு மகன் இருக்கிறான், ஆவணங்கள் இருக்குது, எனக்கு அப்படிப்பட்ட ஆள் இருக்கிறாங்க, எனக்கு பலசாலிகள் வச்சிருக்கிறேன். உன்னுடைய பலம், பணபலம், பிள்ளைகளின் பலம் அங்கே விரோச்சனம் கொடுக்காரு. அதான் நான் யாரு தெரியுமா, எனக்கு பிள்ளைகளா இருக்குது, அந்த பிள்ளைகளை பேச முடியாது. காசு பணத்தோடு நான் பெரிய அரசனா இருந்தேன், அதால பேச முடியாது. காசும் பயனளிக்காது, பதவியும் பயனளிக்காது, பிள்ளைகளும் அங்கே பயனளிக்க மாட்டார்கள். இல்லாமல் நபல்லாஹு கல்பி சலீம், யார் கல்ப சலீமோடு அங்கே வருகிறார்களோ, நீங்க சலீமுக்கு பொருள் விளங்கியிருக்கும். முதல்ல அல்லாஹ் சொல்லிட்டார், யார் கல்ப சலீமோடு அங்கே வர்றாங்களோ. கல்ப சலீம்னா ஆசை வந்தா இந்த கல்வி தனித்து நிற்கும், பெருமையா தனிக்கணும், பொறாமையா தனிக்கணும், தீமையா தனித்துவிடும், காமங்களா இது தனித்துவிடும். எல்லாரும் அந்த காம பரியாற்றத்தில் இருப்பாங்க. இவர் கல்ப அதற்கு சாயாது. அந்த சலீமான இதயம் உடையவர்கள் இங்கே வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொன்னார். அல்லாஹ் நம்ம கல்பு சலீமாக்குடைய சலீமான கல்பு நபிமான்களின் கல்பு, அல்லாஹ்வின் நேசர்களின் கல்பு, அவனை கனவிலும் மறக்காதவர்களின் கல்பு. அந்த கல்புல எந்த தீய சக்தியும் நுழைய முடியாது, இடமே இருக்காது, இறுக்கமா கூட்டிடும். ஏதாவது தீய சிந்தனைகளை கூட அந்த கல்வி உள்ள இடம் கொடுக்காது, அனுமதி கொடுக்கணுமே. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்புக்கு நல்ல ஞாபகம் வைங்க, கல்பு என்பது அது ஆளுமைக்கு சொந்தமானது. மடி நம்முடைய உடலினுடைய ராஜா கல்பு, உடலின் ராஜா கல்பு. இதர உறுப்புகள் எல்லாம் கல்பினுடைய ஆதிக்கத்தின் கீழே செயல்படும். நம்முடைய கல்பு தான் இதயம் இருக்கு பாருங்க. அதனாலதான் ஹார்ட்ல பிரச்சனை வரக்கூடாது. வேற எங்க பிரச்சனை இருந்தாலும் மாதிரி சமாளிச்சலாம். ஹார்ட்ல பிரச்சனை வந்தா டேஞ்சர். அதான் நம்ம ஹார்ட் சரியாக்கி வைப்பாங்க, பிரச்சனை இல்லாமல் ஆக்குவாங்க. உடல் பிரச்சனை மட்டும் இல்ல, ஹார்ட்ல இந்த மாதிரி மோசமான நோய் வரக்கூடாது. ஆசை, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, காமம், இது கொடிய நோய். இந்த நோய்கள் நம்மை அல்லாஹ்வுக்கு தூரமாக்கிட்டே இருக்கும். கல்புக்கு பேர் மடிக்கு என்கிறார்கள் ராஜா, பேர் அரசன். எல்லா உறுப்புகளையும் அதுதான் இயக்கும். பெருமானார் சொன்னார், அலா இன்ன ஃபில் ஜஸதி முஹா, இந்த உடலில் ஒரு பாகம் உண்டு. அந்த பாகம் எப்படிப்பட்ட பாகம் தெரியுமா? இதா சலுஹ சலுஹல் ஜஸதுக்குல் வைதா ஃபஸத ஃபஸதல் ஜஸதுக்குல். அது சரியானால் போதும் அனைத்து பாகங்களும் சரியாகிவிடும். அது மாத்திரம் கெட்டு போனால் அனைத்து பாகமும் கெட்டு போகும். அலாஹியல் கல், அதுதான் இதயம் என்றார்கள் நபிகள் நாயகம். இது கெட்டு போச்சு, எல்லாம் கெட்டு போயிடும். ஒரு ஆளை பத்தி தப்பான எண்ணம் இதுல வந்துட்டு வைக்கிற, அதுக்கு பின்னால அவரை கைவிட்டுவாரு, அடிக்க பார்ப்பாரு, பழிவாங்க நினைப்பாரு, அவரை பத்தி தப்பா பேச வருவாரு. இப்ப நாவுக்கு வேலை வருது, கைக்கு வேலை வருது, சிந்தனைக்கு வேலை வருது. அவரை தப்பாகவே கை கீழ் பண்ணும், கால் தப்பாகவே அவரை பார்க்கும், கண்ணு தப்பாகத்தான் பார்க்கும், நாவு தப்பாக அவரை பத்தி பேசும். என்ன இந்த கல்பு அவரை தப்பான ஒரு சிந்தனையை கொண்டு வந்து நிறுத்துறதுனால. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சரியாக வேண்டும், இதயம் சரியாக வேண்டும். அது ராஜா, அதற்கு கீழ் இருக்கிற அனைத்து உறுப்பும், கையாகட்டும், காலாகட்டும், கல்லாகட்டும், அதை இயக்கும் சக்தி கல்புக்கு இருக்கு. கல்புல ஒரு என்ன ஒரு ஆபத்தை உயர்வா வந்துச்சு வைக்கிறேன், கண்ணு அவரை உயர்வாத்தான் பார்க்கும், நாமும் அவரை உயர்வாத்தான் பேசும், கையை அவர்களை உயர்வா மதிக்கும். அவர் கையை பிடிக்கணும், என் கையை துடிக்கும். ஏன்? என் கல்பு அவர் நல்லாருன்னு சொல்லிட்டு என் கையை துடிச்சிட்டு இருக்க, அவன் கையை பிடிக்க முடியுமா? அவர் சட்டையை கையில கிடைக்காதா? அவர் கட்சிப்பு கிடைக்காதா? அவங்க தொப்பியை எடுத்து தந்துட மாட்டாங்களா? நம்ம கையை நீட்டுவோம், கையிலேயே பழகல, அவங்கள்ட்ட கையை நீட்டுவோம். ஏதாவது அவங்க கையில் இருந்து நம்ம கைக்கு ஒரு பாக்கியம் கிடைத்து விடுமா? ஏன்? இந்த கைக்குலாம் அந்த பவர் இல்லை, அதை இயக்குகிற இடத்தில் கல்வி இருக்கு. நல்ல எண்ணங்கள் உருவத்திலே வந்தால் கண்ணுக்கும் அந்த பார்வை, காதுக்கும் அந்த விஷயத்தின் மீது அந்த அபிப்பிராயம், நாமும் தவறாக பேசாத உயர்வா பேசும். இது ராஜா என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி. இன்னொரு பக்கம் ஆளுமை உடைய இதயம். முதல் பங்கு கல்பு சலீம்,
எந்த ஒரு வகையான தவறுகளின் பக்கம் அது போறது இல்லை. முழுசா அது யாருக்கும் இடம் கொடுக்காம தூய இதயத்தை கொண்டு விடும். அந்த கல்வை அல்லாஹ் சொன்னால் மறுமையில் அந்த கல்வி ஈரேற்றம் அடையும் என்று சொன்னார். அந்த அளவு கல்வி மையத்துங்கிறார். மௌத்தா போன கல்வின்னு மௌத்தா போன கல்வினா என்னன்னா, அந்த கல்வி எந்த ஒரு காரியத்தையும் அதுல அல்லாஹ்வுக்காகங்கிற எண்ணத்தை கொண்டு வர விடாது. எந்த காரியத்தையும் அல்லாஹ்வுக்காகங்கிற சிந்தனை வரவே விடாது. தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற முடியுமா அதற்கு நோக்கி அந்த கல்வி போயிட்டு தனக்கு அதில் என்ன கிடைக்கும், என்ன லாபம் கிடைக்கும், நமக்கு அதில் என்ன கிடைக்கும், நமக்கு கொஞ்சம் பெருமை கிடைக்கும், நமக்கு கொஞ்சம் புகழ் கிடைக்கும், நமக்கு கொஞ்சம் மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், இல்லை ஏதாவது துன்யாவுடைய லாபம் கிடைக்கும். உடனே லாபத்தை நோக்கி, ஆசையை நோக்கி, காமத்தை நோக்கி பயணிக்கும். எந்த ஒன்றும் பொதுவா ஒரு விஷயம் வழங்கியங்க பெருமானார் சொன்னாங்க, முழுமையான ஈமான் யாருக்கு இருக்கும் தெரியுமா? அஹக்கா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் அஹப்ப லில்லாஹ் வ அபகல லில்லாஹ் வகத் இஸ்தக்மலல் ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் கொடுப்பார், ஒருவருக்கு கொடுக்கிறார், சட்டையை கொடுத்தார், தொப்பியை கொடுத்தார், இல்லை அவருடைய கஷ்டத்தை தீர்க்க பணத்தை கொடுத்தார். ஒருவருக்கு அவர் கொடுக்கிறார், அவருடைய தேவைக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அல்லாஹ் அதை கொண்டு பொருந்திக் கொள்ளட்டுமே, அல்லாஹ் நமக்கு நசீபை தரட்டுமே, உயர்வு தரட்டுமே. அல்லாஹ்வை நோக்கமாக கொண்டு கொடுக்கிறார். அதே போது தடுத்தார். ஒருத்தர் கேட்டார், கொடுக்கவில்லை, வசதி இருக்குது, கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டீங்க? அவருக்கு கொடுக்க கூடாதுங்கிற பொறாமை இல்ல, கொடுத்தா உயர்த்துவாங்கிற எண்ணம் இல்ல. அவருக்கு கொடுத்தா என் ரப்பு திருப்திப்பட மாட்டான். மன இல்லா தடுக்கிறார், கொடுக்க மாட்டேன் என்கிறார். ஏன் கொடுக்க மாட்டீர்கள்? அவருக்கு கொடுக்க அல்லாஹ் திருப்திப்படல, அல்லாஹ்வுக்காகவே தடுக்கிறேன். உள்ள வந்து போகணுங்கிறது தடுத்தேன். என் பொண்ணு அழுதார், ஏன் அழுகிறார்? அவன் கேட்டது கிடைக்கல, நான் ஏன் தடுத்தேன்? உள்ளே அழ வச்சு தடுத்ததா? இல்ல, நான் அவருக்கு கொடுப்பதை என் ரப்பு பிரியப்படவில்லை, எனவே தடுத்தேன். தடுத்தது அல்லாஹ்வுக்காக. அஹக்கா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் வ அஹப்ப லில்லாஹ். அல்லாஹ்வுக்காக ஒருத்தரை பிரியப்பட்டார். அவர் மேல பிரியங்கிறது தான் இல்ல, அவரை நான் பிரியப்படல, நேசிக்கிறேன். ஏன்னா அவரை நேசிக்க என் ரப்பு கிடைச்சிருவான். ஒருவர் மீது நான் கொண்டிருக்கிற அன்புங்கிறது தான் நம்ம உண்டாக்குறது இல்லை, இயல்பானது. உப்பை பத்தி சொல்லுவாங்க, கவனிப்பாங்க, அது இயல்பா. ஒரு ஆளை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பெரிய ஓடி வந்துடும். பெரிய உடலுக்கு சில காரணங்கள் எல்லாம் இருக்கு, அந்த காரணமே இல்லை. ஆனா ஒரு ஆள் நான் நேசிக்கிறேன், நேசிக்கிறதுக்கு மனசு தூண்டவும் இல்லை, மனசை நான் கட்டுப்படுத்தி அவரை நேசிக்கிறேன். ஏன் நேசிக்கிறேன்? அவரை நேசிப்பதால் அல்லாஹ் கிடைக்கிறான். அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். இரண்டாவது சொன்னாங்க, அபூபக்கர் அவரை வெறுத்தேன். எப்ப வெறுக்கிறேன்? அவர் யாருப்பா? உன் அண்ணன் தானப்பா, உன் தம்பி தானே, உன் மகன் தானே, ஏன் வெறுக்கிறார்? இல்லை, அவன் என் ரப்புக்கு மாற்றமாக நடக்கிறான், அவன் ரசூலுக்கு மாற்றமாக நடக்கிறான், எனவே வெறுக்கிறேன். ஏன் வெறுத்தேன்? அல்லாஹ்வுக்காக வெறுத்தேன். 4 விஷயம் தான். அல்லாஹ்வுக்காக கொடுப்பது, அல்லாஹ்வுக்காக தடுப்பது, அல்லாஹ்வுக்காக நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக வெறுப்பது. அப்படி ஒரு வாழ்க்கையில் இருக்குமா? வகத் இஸ்தக்மலல் ஈமான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஈமானில் முழுமை பெற்ற மனிதர் இருக்கிறார். அல்லாஹ் இபாதத் தௌஃபீக் செய்வான். அவர் ஈமான்ல முழுமை பெற்றார். இப்போ கல்ப மையத்தில் இருக்கு பாருங்க, இந்த கல்ப மையத்தில் இந்த 4 சிபத்துமே வராது. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார், அல்லாஹ்வுக்காக இருக்கார், அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார், அல்லாஹ்வுக்காக இருக்கார், எல்லாம் தனக்காகவே இருக்கும். அவர் ஏன் வந்துட்டார்? அவர் எல்லாம் கொடுக்கிறார், பழிவாங்கி இருக்கிறார். அவர் நஃப்ஸ் சொல்லுது, அது கட்டி கொடுக்கிறார். அவர் ஏன் கொடுத்தார்? அவருக்கு கொடுத்த அந்த காரியம் சக்சஸ் ஆகும், அதனால கொடுத்தார். அவரையே நேசிக்கிறார், அவரை நேசிக்க காசுகள் கிடைக்கும். இவர் நேசிப்பதும், இவர் கொடுப்பதும், இவர் தடுப்பதும், இவர் வெறுப்பதும், இது கொஞ்சமும் ஞாபகம் பண்ணுங்கள், அல்லாஹ்வுக்காக இருக்கிறார். இந்த கல்புரை யாருடைய அவருடைய வேலை, அவர் கல்புடைய வேலை, அவர் கல்புதான் அவர் ஏற்குது. ஒவ்வொரு மனிதனையும் ஏற்கிறது கல்புதான். திடீர்னு சில பேருக்கு இருப்பாங்க, டப்புன்னு ஒரு போன் வந்து எங்கேயும் போவாங்க. அவர் போகல, அவர் கல்வி இயக்கம். ஓ, அங்க போயிட்டு போன பேசு, எங்கேயும் போவார், அப்படி போயிட்டு வரணும்னு நினைப்பார். கல்வி சொல்லும், வர மணி நேரம் உட்கார்ந்துட்டு இல்ல, இனிமே உட்காரணும்.
வீட்டுக்கு போயிட்டு வருவோம், அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிட்டு நாளை காலையில கொண்டு சேர்க்கணும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம எழுதி சொல்றோம், நீங்க போறது இல்ல. பெருமானாருடைய ஹதீஸுடைய வெளிச்சம் அது ஒரு ராஜா அத்தனை உறுப்பையும் அது ஏற்கும். உன்னை எழுதுறீங்க சொல்லும், நடக்க சொல்லும், போக சொல்லும், இருக்க சொல்லும். இப்போ கல்வ சனிவு கிடைச்சிட்டு வைக்கிற அதை நம்ம இருக்க மட்டும்தான் சொல்லும், எழுதுறீங்க விடவே விடாது. அது ஒரு தனி ஆதிக்கம். கல்வ மையத்து கிடைச்சிட்டு வைங்க இருக்கவே விடாது. நல்ல விஷயத்தை கேட்க விடாது, நல்ல காரியத்தில் ஈடுபாடு கொள்ள விடாது. ஏன் அல்லாஹ் கிடைச்சிடக்கூடாது? எழுதுறாங்க, கல்வ மையத்து உடையவர்கள், மையத்துல மௌத்தா போன இதையும் உடையவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் பியூர் நஷ்டவாதிகள். எல்லாம் எல்லாரையும் பாதுகாப்பானார்கள். கல்வ சரி பியூர் வெற்றி, கல்வ மைய பியூர் தோல்வி. துன்யாவிலும் தோல்வி, ஆகிராவிலும் தோல்வி. மூணாவது பிரச்சனை கல்வ மறிய, நோய்வாய்ப்பட்ட இல்லை. அதான் நம்ம பாடம், அதுதான் நம்முடைய மஜ்லிஸ், அதுதான் செய்யமானது. நபிபெருமானாருடைய வேலை கல்வ மறியல்னா நோய்வாய்ப்பட்ட இல்லையா. இது எப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு கொடுக்கும், அல்லாஹ் பால் கொடுக்கும். திடீர்னு கணக்கு இடத்தை தேடும், அல்லாஹ் பாலத்தை சொல்வார். திடீர்னு யாராவது ஒருத்தங்க பார்த்துட்டாங்க கொஞ்சம் கேட்குவார், ஏன் அந்த மனுஷன் கொஞ்சம் பெரிய ஆளா நினைக்கிறேன். இது கல்வ மறியல், நோய்வாய் பிடிச்ச நோய் பிடிச்ச உண்டல். நோய் பிடிச்ச உண்டல்ங்கிறது இங்கேயும் அங்கேயுமா இருக்கும், இப்படியும் அப்படியுமா போகும். அல்லாஹ்வுக்காகவும் செய்யும், மக்களுக்காகவும் செய்யும். அல்லாஹ்வுடைய இடத்துல மட்டும் நிற்க அப்படியே மாறும். கொஞ்ச நேரம் அல்லாஹ்வோட பெரிய இடத்துல வச்சிருப்போம், அப்புறம் அல்லாஹ்வுக்கு கீழே போட்டு பார்ப்போம். என்ன அல்லாஹ் என்ன அவனுக்கு கொடுக்குறான், இவனுக்கு கொடுக்குறான்னு விட்டுட்டானே. அல்லாஹ் பெருசாக அல்லாஹ் கீழே போட்டுட்டார். நபியோட விஷயங்களா திடீர்னு ஆசை வரும், பயங்கரமான இபாதத்து, பெரிய யாரும் எழுதுவாரு. 90 அளவு இபாதத்து, தொழுகை, நோன்பு எல்லாம் கடைசியில் ரமதான் முடிஞ்சவன பார்த்தான்னா அன்புள்ள பாலகர்லாம் காலையில நிறுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறார். என்ன ஹரியா ரமதான்ல, அதுதான் அது நோன்பு 1 மாசம் நான் காலையில கைவிக்க மாட்டேன். அவர் ரமதான் வரைக்கும் அந்த நப்சு அந்த கல்வி என்ன பண்ணிச்சு, அவர் அப்படியே பியூரா அல்லாஹ் கொண்டு வச்சு ரமதான் முடிஞ்சுட்டா அப்புறம் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இது கல்வ மறியல், நோய்வாய்ப்பட்ட கல்வி. இந்த கல்வை அழகுபடுத்த வேண்டும், இந்த கல்வை சீராக்க வேண்டும். இந்த கல்வுதான் அழுக்கப்பட்ட கல்வி. அழுக்கப்பட்ட கல்வி என்பது கல்வ மையத்தல்ல, கல்வ சரீரமல்ல. கல்வ மையத்தில் அழுக்கப்பட்டு 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 அது அழுக்கு மூட்டையாகி மாறிவிட்டது. கல்வ சரி கடுகளவு கூட அதில் அழுக்கு ஏற்படாது. இந்த கல்வ மறியல் இருக்கு பார்த்து, நோய்வாய்ப்பட்ட இதயம், இது கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கப்படும், உடனே சரி பண்ண கந்தாவல் ரான அலா குலூபிஹிம் மாகாமி யக்ஸிபூன். அவர் செய்யற செயல் கல்வில ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்பப்ப அந்த கல்வில அந்த அழுக்கு நீக்கணும். ரசூல் சொன்னாங்க, நீ ஒரு பாவம் செய்வாயா, ஒரு புள்ளி விழும், அதை உடனே அதற்கான பரிகாரத்தை செய்ய அந்த புள்ளியை நீக்கிறேன். நீ நீக்கலையா, புள்ளி விழுது, புள்ளி பெருசா, அப்புறம் பெருசா கடைசியில கல்வோ அது அழுக்காலையும் படிந்துவிடும் என்று எச்சரிக்கிறார்கள் நபிகள் நாயகம். கல்வ மறியல் எதனால் எல்லாம் நோய் ஏற்படுது? குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிக்கிறேன், ஏன்னா ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நீங்க எடுத்துட்டு போகணும், நாளைக்கு வாழணும். உங்க கல்வ சரிவாய்த்தான் கவனிங்க. உங்க கல்வ மையத்தா போகக்கூடாதுங்கிறதுல உறுதி எடுங்க. கல்வ மறியல் எல்லாருக்கும் இருக்குது. இந்த மறியலான கல்வெல்லாம் சரிமான கல்வ மாற்ற, இந்த நோய்வாய்ப்பட்ட கல்வ சீராக நோயை ஏற்படும். 5 காரணங்களால் நோய் ஏற்படும். கல்வ நோய் வர்றதுக்கு 5 காரணம், முக்கியமான காரணம் 5 காரணம். ஒரு நோய் என்றார்கள் பாவம். பாவம் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமா நடக்கிறது. இந்த தன்மை உனக்குள் வந்தால் உன் கல்வ நோய்பட்டு போகும் என்கிறார்கள். அல்லாஹ் எல்லாரும் தௌஃபீக் செய்வான். பாவம்ங்கிறது ஒன்றுகளில் 2 அல்ல. அதற்கு கேட்ட அதிக துவா பாவங்களை தான் மன்னிப்பு கேட்டார். பாவம் இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது. அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் மத்தியில உள்ள இடைவெளி கூடிக்கிட்டே போகும் பாவம் நடக்கிற போது. பாவம் என்பது ஒரு வகையில் வருவதில்லை, அது பல வழிகள் இருக்குது. பாவ சுமை கூடிக்கிட்டே போகும், பல பாவங்கள்.
பல ரூபத்தில் அந்த பாவங்கள் வரும். கண்ணால, காதுகளாலே, வார்த்தைகளாலே, உள்ளங்களால இதையெல்லாம் தாண்டி இபாதத்துக்குள்ளேயே பாவ சிந்தனையை நிகழ்க்கும். பாவத்தில் இருந்து ஒரு பார்க்கிறது. பாவம் எப்பமெல்லாம் மனித வாழ்க்கையில கூடுதுமோ முதல்ல அதை விளைவிக்க நீங்க செய்ய மாட்டீங்க. பாவம் அதிகமாகிற போது ரிசுக்கின் வாசல் தடுக்கப்படும். பாவம் நடந்த எங்கெல்லாம் அல்லாஹ் செய்வான், ரிசுக்கினுடைய வாசல் தடுக்கப்படும். செழிமையான ஒரு வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்படுத்தப்படும். நிறைய பேர் தவறாக நல்லா நடந்துச்சு, இப்ப நெருக்கடியா போச்சு. செழிமையான ஒரு வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்படுத்தப்படும். பாவங்கள் மிகைத்தால் உள்ளத்திலே, எண்ணத்திலே, செயல்களில், உள்ளத்தில், எண்ணத்தில், செயல்களில் பாவங்கள் மிகைத்தால் உனக்கு வர வேண்டிய நற்பாக்கியங்கள் தாமதமாகும். பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடுறோம், லேட்டா போகும். பொண்ணுக்கு பையனை தேடுறோம், பையனுக்கு பொண்ணை தேடுவோம், லேட்டா. இரணத்தை தேடுவோம், லேட்டா. வீடு கட்ட நினைப்போம், லேட்டா. பையனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வெளிநாட்டில் எதிர்பார்ப்போம், லேட்டா. நல்ல வாசல்களும் வாய்ப்புகளும் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. என் புள்ள அழகான புள்ள, அது என்ன போற மாப்பிள்ளை வரணும் இல்ல, லேட்டா. என் பையனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் டாக்டர், ஆனா மாப்பிள்ளை பொண்ணு நினைக்கிறது இல்லை. எல்லா வாய்ப்பும் இருக்குது, வெளிநாட்டுக்கு போறதுக்கு, வெளிநாட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா படிச்சுட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கான். நல்ல ஞாபகம் வையுங்கள், உங்களை நோக்கி வர வேண்டிய வாய்ப்புகளும் வரக்கத்துகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அல்லாஹ்வின் பேரருள்களும் அது காலதாமதத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். பாவங்கள் மிகைத்துக் கொண்டிருந்தார். ஏதாவது நம்ம என்ன பாவம் செய்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மனசுல ஒரு தப்பான எண்ணம் வந்துட்டா கூட நிறைய நற்பண்புகள் வாசல் அடைக்கப்பட்டிருக்கும். பக்தாதி ராமத்துல்லாஹி அலைஹி ஒரு ஜனாசாவில் நடந்து கொண்ட போது அங்க ஒருத்தர் யாசகம் கேட்டார். அவரை பற்றி மனசுல தப்பா நினைச்சாங்க. என்ன மனுஷன் பொது மதத்துல உட்கார்ந்து ஜனாசாவுக்கு வரும்போதெல்லாம் காசு கரெக்டா எடுத்துதான் வருவோம். இப்ப நம்ம காசு கொடுக்க முடியல, சுமையா தான் இருக்கிறாங்க இந்த ஆட்கள் எல்லாம், ஏன் இப்படி தொந்தரவா இருக்காங்க அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு சொல்றாங்க, அன்னைக்கு ராத்திரி போய் நான் படுத்தேன், ராத்திரி நான் படுத்தால் நான் ஓத வேண்டிய இரவு அவுராது என்னால் ஓத முடியவில்லை, தூக்கம் மிகைத்தது. கலபத்தில் அணியாயினா என் கண் இரண்டும் நிகழ்ச்சி, நான் அவுராது ஓதாம தூங்குறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரியிலே குல் ஹுவல்லாஹு அஹத், குல்லாவுது தரபில் பலர், குல்லாவுது தரபின்னா ஓதுவாங்க, கையில ஊதுவாங்க, உடம்பெல்லாம் தடவி படுப்பாங்க. அது எவ்வளவு அவுராது கொண்டு இருக்கு. பாத்திமா நாயகி சொன்னாங்க, ரசூல் நீ படுக்கும் போது 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் ஓதிட்டு படுங்கறாங்க. சஹாபாக்கள் ஓதுறாங்க, சாலிஹீன்கள் ஓதுறாங்க, பாத்திமா நாயகி ஓதுறாங்க. சொன்னாங்க ராத்திரியிலே ஓதாம நான் படுத்ததில்லை. நம்ம இமாம்கள் நமக்கு இரவில் படுக்கும் போது பல அவுராதுகளை சொல்லிக் கொடுக்கிறாங்க. நிறைய சாலிஹீன்கள் ராத்திரி படுக்கும் போது நான் ஸலவாத் ஓதாமல் படுத்ததில்லை. ஸலவாத் இரவிலே ஓதி கொடுத்தால் அதன் பரக்கத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவில் பார்க்கும் நசீபும் கிடைக்கிறது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். ஆமீன். நிறைய அமல்கள் இரவின் அவுராதுகளாக இருக்கிறது. ராத்திரி படுக்க ரசூல் சொன்னாங்க, இமாம் புகாரி ஹதீஸ் அறிவிக்கிறார், இரவில் படுக்கும் போது சூரா பக்ராவின் கடைசி 2 ஆயத்தை யார் ஓதுவார்களோ, சூரா பக்ராவின் கடைசி 2 ஆயத் ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலை, அது அடுத்த ஆயத்து லா யுகல்லிமுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸாஹா, அந்த ரெண்டையும் யார் ஓதிவிட்டு படுப்பார்களோ கஃபதா, இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல அந்த 2 ஆயத்தும் அவர் வாழ்க்கைக்கு போதுமானது. என்ன போதுமானது? ராத்திரி ஓத வேண்டிய திக்ர் ஓதாம படுத்துட்டா அந்த 2 ஆயத்தை ஓதுனா அந்த மற்ற திக்ர்கள் எல்லாம் ஓதியதுக்கு சமம். ராத்திரி படுத்துட்டார், தூக்கி விட்டார், தொழல, தஹஜ்ஜுத் மிஸ் ஆயிட்டு, அந்த 2 ஆயத்தை ஓதுனாங்க. அந்த 2 ஆயத்தை கொண்டு அல்லாஹ் தொழுகையையும் போதுமாக்கிக் கொள்வான் என்றார்கள். அந்த ஆயத்திற்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் எழுதிய பெருமக்கள் இன்னும் ஒரு செய்தியையும் மறக்காமல் எழுதுகிறார்கள். இரவில் படுக்கிற போது சூரா பக்ராவின் கடைசி 2 ஆயத்தை ஒரு அவுராதாக ஓதிவிட்டு படுப்பார் என்றால் அவருக்கு அது போதுமானது. இரவில் எந்த அசம்பாவிதமும் நடக்காது, விபரீதங்கள் நடக்காது, விஷச்சந்துகளின் தீங்குகள் ஏற்படாது. ராத்திரி 1 மணிக்கு திடீர்னு ஹார்ட் ஒரு மாதிரியா துடிக்குது, ஒரு மாதிரியா மயக்கம் வருது, ஒரு மாதிரியா பிரஷர் கூடுது, டாக்டர் போறது, எந்த டாக்டருக்கு போறது, எந்த வண்டி கிடைக்கும், ஒரு பதட்டம் பரேஷான் ஏற்படும்.
இந்த 2 ஆயத்தை ஓதிட்டு பாருங்க. இரவின் நெருக்கடிகளில் இருந்து, இரவின் முசீபத்தில் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அல்லாஹ் ஜுனைதுல் பக்தாதி வளமையாக நான் ஓதுகின்ற இரவு அவுராத்தை ஓத முடியவில்லை. கலபத்தாலையா இல்லாயா, என் கண்கள் தூக்கத்தில் நிகழ்த்தி இருக்கிறது. நான் அப்படியே யோசிக்கிறேன், ஏன் இந்த தூக்கம், எதுக்கு இப்படி, நமக்கு ஏன் சங்கடம், நம்ம அப்படியெல்லாம் ராத்திரி அவ்வளவு ஓதாம படுக்கிறது இல்லையே, நானும் குடும்பத்து பிறகு படுத்தேன், தூக்கமும் வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு விழிச்சிட்டேன், 2வது இருந்து ஓத உட்கார்ந்த முடியல. அப்போதுதான் ஞாபகம் வந்துச்சு, அந்த மனுஷனை பத்தி நம்ம தப்பா நினைச்சுட்டோங்க. பள்ளிவாசல்ல ஜனாசாவுக்கு போன போது ஒருவர் முசாஃபிரா இருந்தார். இவரெல்லாம் ஏன் கஷ்டத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார், அவர் யாசம் கேட்கிறார், நம்மளால கொடுக்க முடியல, ஏன் இந்த ஆட்கள் சிரமமா இருக்கிறாங்க என்று அவங்கள பத்தி நான் நினைச்ச பாருங்க. அந்த எண்ணத்தின் காரணத்தினால், அந்த பாவத்தின் காரணத்தினால் புனிதமான இறைவனோடு நெருங்கும் அவுராதுகளை அல்லாஹ் தடுத்து நிறுத்தினார். பாவங்களது இரணத்தை தடுக்குது, வரவேண்டிய வாய்ப்புகளை தாமதப்படுத்துகிறது, வாழ்க்கையிலும் வாழ்வாதாரத்தில் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. இதற்கெல்லாம் மேலால் என் வணக்கத்திற்கும் வழிபாடுகளுக்கும் தியானங்களுக்கும் அவுராதுகளுக்கும் திக்ருகளுக்கும் அது தடை ஏற்படும். இன்னும் பெரியார்கள் எழுதுவாங்க, தடை ஏற்படல, திக்ரு செய்வார், நீ பாவங்களிலும் ஈடுபட்டால் அந்த திக்ரின் இன்பம் விடுங்கப்படும். பாவங்களுக்கு ஏற்படுறது. இங்கே நோய்வாய்ப்பட்ட இதயம் எப்போது உள்ளம் நோய்வாய்ப்படுகிறது, பாவம் நிகழ்த்தால், பாவங்கள் கூடினால், பாவத்தில் மனிதன் ஈடுபாடு கொண்டால் அவன் உள்ளம் நோய்வாய்ப்பட்டு போகும். நம்ம எத்தனை பாவம் பேசினா பாவம், பார்த்தா பாவம், சிந்திச்சா பாவத்தை சிந்திக்கிறோம், அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசிக்கிறோம், அடுத்தவங்களை தப்பா நினைச்சிடறோம், தப்பா சிந்திச்சிடறோம். இறைவனுக்கு மாற்றமான எத்தனையோ பாவங்களை ஈடுபட்டு விடுகிறோம், எத்தனையோ பாவங்களை ஈடுபட்டு விடுகிறோம். காத்தமுன் நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய நேரத்துல பெருமானார் ஒரு 2 பெண்கள் நோம்பு முடிஞ்சிட்டு கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னபோது ஒரு கோப்பையை கொடுத்து அந்த 2 பேருமே வாமிட்டு எடுத்துக்கிட்டு, வாமிட்டு எடுத்தா ரத்தமா விழுது, சரையா விழுது, நாங்க ரத்தமே சாப்பிடுறீங்க, சரையை சாப்பிடுறீங்க, இல்ல நோம்பு வச்சுட்டு நீங்க சில பேர்களை பத்தி புறம் பேசிட்டீங்க, அவங்களை பத்தி தப்பா பேசிட்டீங்க, அதனாலதான் நோன்பே உங்களுக்கு அல்லாஹ் கஷ்டமாக்கி விட்டான். நம்ம செய்யற பாவம் இபாதத்து செய்யற பின்னால் அந்த இபாதத்தை சிரமமாக்கி விடுகிறது. பாவங்கள் தருகிற விபரீதங்கள் கல்ப நோயாக்கும். கல்புல நோய் வந்துச்சா இபாதத்தில் என்ன இன்பம் இருக்கும், தொழுகையில் என்ன இன்பம் இருக்கும், எப்படி நல்லதை செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும். இத நோய்வாய்ப்பட்டு போய் இருக்குது. எப்ப நோய் வருமோ அது நல்ல சிந்தனை நோக்கி பயணிக்காது. நோய் வந்ததற்கு பாவம் காரணம். இதெல்லாம் சர்வசாதாரணமாக பாவம் செய்யல அரங்கேறி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் ராத்திரி அவங்க வெகுன தூங்குறது இல்லை, நிறைய பேர் தஹஜ்ஜுக்கு விழிக்கிறது இல்லை, இறைவனுக்கு செய்யற கடமை குறையுது, அதையெல்லாம் தாண்டி காத்துல உட்கார்ந்து ஓதுறாங்களா, நித்திரை செய்யறாங்களா இல்ல, செல்போனிலே, காமங்களிலே, ஆபாசங்களிலே, தடுக்கப்பட்ட வழிகளிலே இரவு நேரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்களே, எங்கே உள்ளங்கள் சலாமத்தா? நன்கு ஞாபகம் வைக்கிறது. பாவங்கள் கூடுகிற போது நம்முடைய கல்பு நோய்வாய்ப்பட்டு போகும். கல்வியில் நோய் வந்தால் அதுதான் மிகப்பெரிய கரை, அதுதான் மிகப்பெரிய அழுக்கு. அந்த அழுக்கை நீக்குகிற பெரிய பயிற்சி இருக்குது. அது அடுத்த கட்டத்துக்கு சொல்றேன். அவன் நோய் வருவதற்கு முதல்ல பாவம், 2வது கபலத்துங்கிறான். கபலத்துனா என்ன? நிறைய மஜ்லிஸ் நடத்திட்டே தான் நடத்துறோம். அல்லாஹ் பெரிய தோல்வி செய்யலாம். ஆமா, முடிச்சோம். 2வது கபலத். கபலத்துனா என்ன? அல்லாஹ்வை மறந்த நிலை. வல்லாஹு பிகாஃபிலின் அம்மா அமலூன். நீங்க செய்யற எந்த செயலையும்
அல்லாஹ் கவனம் இல்லாமல் இருப்பதில்லை, மறப்பதும் இல்லை. நீங்க செய்கிற எல்லா செயலையும் அவன் மறக்கிறது இல்லை. ஆனா நாம அவனை மறந்து செய்து கொண்டிருக்கிறோம். பெருமக்கள் எழுதுவார்கள், அல்லாஹ்வை மறக்கும் நிலை உனக்கு ஏற்பட்டால் உன் கல்வி நோய் பட்டு விடும். அவனை மறந்ததுனால என்ன வாழ்க்கிறது? அவனை மறந்த கல்வில என்ன செய்ய முடியும்? அந்த கல்வி செயல்பாடு இழந்துடும். அந்த கல்வி நல்லதை நோக்கி பயணிக்காது. அந்த கல்வியில இபாதத்து செய்யணுங்கிற ஆசைகளும் தடுக்கப்படும். அல்லாஹ் எல்லாரும் தௌபா செய்வானாக. ஏன்னா அவனை மறந்த நிலை. நிறைய நேரத்தில் அல்லாஹ் மறந்துடும். சாப்பாடு வைக்கிற நேரத்தில் மறந்துடும், விசிறு சொல்ல மறந்துடும், தண்ணி குடிக்கும் போது ஒருத்தர் எழுதி காலம் குடிக்கிறேன், அந்த வடது மறந்துட்டேன், அந்த வடது கையில குடிக்கிறது கூட மறந்துடும், விசிறு சொல்ல மறந்துடும், படுக்கும் போது அல்லாம விசிறு அமௌண்ட் வாங்கியா சொல்ல மறந்துடும், பாத்ரூம்ல நுழையும் போது வடது காலம் வச்சாரு கதா அப்படின்னும் எழுதாரத்துக்கு வைக்கிறாரு. அவருக்கு எந்த காலம் வைக்கணும் எல்லாமே மறக்கிறது. நான் பாத்ரூமில் தானே வடது காலம் வைக்க போனேன், இல்லை அங்கே கால் வைப்பதை மறக்கவில்லை, என் ரப்பை மறக்கிறேன். பள்ளிவாசலில் வலது காலம் வைக்கணும், இடது காலம் வைக்கிறேன், ரப்பை மறக்கிறேன். ஏன்? இது சுன்னத் என்று சொன்னவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நிறைய நேரங்கள்ல அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள் தான் சொன்னாங்க, அப்பா யூசுப் நபியை கூட கூட்டு போற விளையாடுறதுக்கு நாங்க வெட்டிக்காரங்க பாதுகாப்பா கூட்டு வந்துடுவோம். பாப்பா சொன்னாங்க, இனி அல்லாஹ் வைக்கிறதுக்கு ஒரு விளையாடு அது பண்ணுவோம் காப்பிரோன். நீங்க கொஞ்சம் மறந்து இருப்பீங்கப்பா, கவனம் இல்லாம இருப்பீங்க. அந்த நேரத்துல நாய் சாப்பிடுமா என் பையன் கேட்டான். நீங்க மறந்து இருப்பீங்க, கவனம் இல்லாம இருப்பீங்க. அந்த நேரத்துல விளையாட்டு கவனத்துல உள்ளே மறந்துடுவீங்க. அவங்க சொன்ன வார்த்தை, இனி அல்லாஹ் ஐயாவோட ஒரு தேவும் அங்க கொஞ்சம் காப்பிரோன். நீங்க விளையாடிக்கிட்டே இருப்பீங்க, பையன் உங்களை வீட்டு போனீங்களே மறந்துடுவீங்க, ஓனாய் அடிச்சுட்டு போயிடும். அதனால நான் உள்ளே அனுப்ப மாட்டேன். கூட்டு போனாங்க, கடைசியா அனுப்புனாங்க, கூட்டு போனாங்க, கடைசியா பயக்க வந்து ஓனாய் காப்பிட்டு சொன்னாங்க. அதான் கேட்கிறாங்க, ஏன் ஏன் எங்களுக்கு சோதனை? நான் உன்னுடைய நினைவு தான் வாழ்றேன், என் சிந்தனைக்கு தான் இருக்கிறேன். அதான் சொன்னா, என் நினைவு தான் இருக்கிறீங்க, அன்னைக்கே என்ன மறந்துட்டீங்க. என்னைக்கு மறந்துடுறாங்க? பையனை கூப்பிட்டு சொல்லும் போது பையனை கூட்டு போறது நான் விரும்பலப்பா, நீங்க விளையாடுவீங்க, மறந்துடுவீங்க, ஓனாய் பிள்ளைய சாப்பிடுவீங்க. அப்ப நீங்க ஓனாய் சாப்பிடுவோம்னு பயப்படுற நீங்க உங்க மகன் யூசுஃபோட நான் இருக்கிறேங்கிற நினைவு உங்களுக்கு ஏன் வரல? நான் இருக்கிறேன், பையனை கூட்டாளர் கூட்டு போப்பா, பத்திரமா கூட்டு போன்னு சொல்லிட்டு, ஓ என் ரப்ப இருக்கிறா நீங்க சொல்லணும் இல்ல, என்ன பயன் இருக்கணும், நான் இருக்கிறேன் நீங்க மனசுல வச்சிருக்கணும். ஓனாய் சாப்பிடுவோம் நீங்க சொல்லும் போது என்ன மருந்து பேச்சாச்சியா இருக்கிறாங்களா? இன்னைக்கு விலை தெரியுங்க, எனக்கு தெரியல. அதான் அவங்க அந்த பேச்சுங்கிறான். நபியை பார்த்து சொல்றான், அதான் நபியை கூட அதான் மறக்கிறவங்க இல்லை. ஏன் ஓனாய் சாப்பிடும் என்று பயந்தீர்கள்? ஏன் நான் பாதுகாப்பேன் என்கிற எண்ணம் மறைந்து போனது, அதே மறந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, விடுதலை ஆகணும். கூட 2 பேர் கைதி வந்தாங்க, அவங்க விடுதலை ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் சொன்னாங்க, உனக்கு அரசாங்கத்துக்கு வேலை கிடைக்கணும், அரசு பக்கத்தில் இருப்ப பதுக்குள்ளி இந்த நம்பி அரசுக்கு என்ன போய் சொல்லிக்கப்பா, என்ன சொல்லணும்? அம்மா நான் அப்பாவி, தப்பே பண்ணல, அக்கறமா ஜெயில இருக்கிறேன், 7 வருஷம் மக்கள் அறிவிக்கிறேன். ஒரு வார்த்தை அரசத்தை இப்படி ஒரு அப்பா ஜெயில இருக்கிறான்னு சொல்லிடு, ஏன்னா அவர் பக்கத்தில் இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். சரி நான் கரெக்டா சொல்லிடுவேன் அப்படின்னு போனாரு. போனவர் என்ன பண்ணாரு, அரசாங்க வேலை கிடைச்சிச்சு, அரசு பக்கத்தில் தான் இருந்தாரு. அல்லாஹ் சொன்னா இவர் அரசத்தை சொல்லவே இல்லை, அவர் மறந்துட்டாரு. நபி அல்லாஹ் கேட்டாங்க, ரப்பே அவன் போய் சொல்லியிருந்தா கூட நான் வெளியில வந்துருப்பேன். அல்லாஹ் சொன்னா அங்கதான் நான் அவனை மறக்க வச்சேன். ஏன் அவர்கிட்ட சொல்லி அரசுக்கு போய் என்னை காப்பாற்ற சொல்லி ரெடி பார்க்க சொல்லி சொன்ன நீங்க, அல்லாஹ் நீங்க ரெடி ஆக்கிட்டு இங்கேயே சொல்லல, அவனுக்கு சொல்லி அரசாங்கத்தில் இருந்து அரசாங்க ரெடி ஆக்கிட்டு சொன்னீங்களே, அவர்கிட்ட சொல்லி விட்ட நீங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? அல்லாஹ் நான் தஃசீர் எடுத்து பார்க்கிறேன். அல்லாஹ்வை பொறுத்த வரையிலே ஒரு சின்ன சிறிய விஷயத்தில் கூட அவனை மறந்த பேச்சு கூட அவன் விரும்புறது இல்லை. அவனை மறந்து எத்தனை பேச்சு பேசலாம், அவனை மறந்து எத்தனை செயலில் ஈடுபடுகிறோம். இதுவெல்லாம்
கல்வ வழி நோய்வாய்ப்பட்ட இதயத்தை உண்டாக்கி விடுகிறார்கள் நமது சாலிஹீன்கள். எனவே இன்னும் 3 விஷயம் இருக்குது, அடுத்த கட்டங்களில் தொடர்வோம். இங்கே நம்முடைய கல்வியில் அழுக்குப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, பல வகையான அழுக்குகள் படுகிறது, அதை அப்பப்போ தொடர்ச்சிக்கிட்டே இருக்கிறது. இந்த கல்வை தான், நோய்வாய்ப்பட்ட கல்வை தான், அது திடீர்னு நல்ல உற்சாகமாகும், திடீர்னு கட்டிகளுக்கு இன்பமாக கொள்வோம். ஒரு நாள் நல்ல தஹஜ்ஜத், ஒரு நாள் நல்ல தூக்கம், ஒரு நாள் தஹஜ்ஜத் 2 மணிக்கு எழுந்திருப்போம், இன்னொரு நாள் சுபஹே தொழாம தூங்குவோம். இதுதான் நோய்வாய்ப்பட்ட கல்வு. அந்த கல்வை சரியாக்கி இஸ்லாமிய இணக்கத்தை உண்டாக்கணும், தஸ்பியாவின் தூய்மையை கொடுக்கணும். அதில் இருக்கிற அழுக்கை களைகிற மிகப்பெரிய முயற்சிகளில் நாம் பங்காற்றுகிற போதெல்லாம் அந்த கல்வி தூய்மையை பெற்று அல்லாஹ்வோடு போய் சேரும். அப்போதுதான் என் வணக்கம், என் நெருக்கம், என் தியானம் அத்தனையும் நீருள்ளதாக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை நாங்களும் நீங்களும் பெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக, ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. அந்த 3 லேசா ஞாபகப்படுத்துகிறாங்க. அவருக்கு 2வது, 3வது கிபுர் என்கிறார்கள். கிபுர் என்கிறார்கள். மனுஷனுடைய கல்வில எப்போ அல்லாஹ் அந்த நோயை பலமாக்குறான்னா, எல்லாமே நான் தான் நினைப்பாங்க. நான் இல்லாம எதுவும் நடக்காது, நான் இருக்க போய் தான் அது முடிஞ்சிச்சு, நான் இருக்க போய் தான் இது முடிஞ்சிச்சு, அங்க ஏன் அந்த காரியம் உண்மையாகல, நான் இல்ல. எல்லா இடத்திலும் தன்னை பெருமைப்படுத்தி காட்டும் நிலை வரும் என்றால் அவர் கல்வி நோய்பட்டு போகும் என்கிறார்கள். நோய் வளர்வதற்கும் உருவாக்குவதற்கும் நோய் நினைப்பதற்கும் பெருமை ரொம்ப ஆபத்தானது. அந்த சம்பவம் சொல்லல, நேரம் இல்லை. பெருமைங்கிறது நோயை இன்னும் பலப்படுத்தும் என்கிறார்கள். 4வதாக எழுதுவார்கள் அல் ஹஸத், பொறாமை என்கிறார்கள். உலகத்தில் பொறாமையை விட மிக பயங்கரமான நோய் இல்லை என்கிறார்கள். பொறாமை தான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அன்பு புதல்வர் காபிலுக்கு மத்தியில் அதை உண்டாக்கி கொடுத்த போது ஒருவர் இன்னொருவரை கொலை செய்திருக்கிறார். உலகத்தில் நடந்த முதல் பாவம் பொறாமை. முதல் பழி உயிர் இழப்பு. பொறாமையினுடைய தீங்கு கொலையில் கொண்டு விட்டது. அண்ணனை கொலை செய்யறவன், தம்பியை கொலை செய்யறவன், அந்த எண்ணம் வந்ததா வராது. ஏன்? கல்வி நோய்வாய்ப்பட்டு போனது. பொறாமை என்பது ரொம்ப ஆபத்தானது. பொறாமை என்பது இதய நோயை பலப்படுத்தும். அப்ப நாம வாழ்க்கையில நமக்கு யாரை பத்தி நம்ம பொறாமப்படக்கூடாது. நமக்கு அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு கொடுத்தது நீங்க பார்க்கிற போதெல்லாம் பொறாமை வந்துடும். அண்ணனை பார்த்து கூட பொறாமப்படுறவங்க இருக்கிறாங்க, தம்பியை பார்த்து பொறாமப்படுறவங்க. ஒருத்தர் சொன்னார், நான் நிறைய கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், அதுல அந்த கடையில வியாபாரம் நிறைய நடக்குது, ஒரு வயசாகி கொஞ்சம் துவா செய்ய, அந்த கஸ்டமர்ஸ் அந்த வாடிக்கையாளர் கூட எங்க கடைக்கு வரணும், அவர் சீக்கிரமா கடை போட்டணும்னு. அந்த மாதிரி துவாவெல்லாம் இப்படியாமா பணியாற்றுறேன்னு. அவரு கடையை கூட்டுறதுக்கு எங்க வயசாகி கொடுத்துறாரு. அவர் யாருக்கும் அவங்க சொந்தக்காரா, எனக்கு லாபனாரு, எங்க அத்தா இந்த வயசுல அவர் வியாபாரம் தேவையா, நான் சொல்றேன் என் உட்காரு, நான் சோறு போடுறேன். ஆனா அவர் வியாபாரம் பண்றாரு, கஸ்டமர்கள் கூட அங்க போய் நிற்கிறான். நான் புத்தகத்தோடு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரணும், அவரா நானா? அசத்துடைய துவா ரொம்ப பாக்கியமானதுங்கிறார். உலகத்துக்கு பிரிவினைக்கு நம்ம துவாவை கேட்டுக் கொண்டிருக்கிற சமூகம் இங்கே பொறாமை நிகழ்கிற போது தந்தையா நிலை மாறுகிறது. தந்தையை கூட அடிக்க துடிக்கிறார். எனவேதான் உள்ளத்தை நோய்படுத்துகின்ற கொடிய சக்திகளில் 4வது சக்தி பொறாமை என்றார்கள். 5வது அதிக ஆபத்தான சக்தி மனிதனுடைய காமம் மிகைக்கும் என்கிறார்கள். ஷஹ்வானியத் என்கிறார்கள். ஷஹ்வானியத்னா அவனுக்கு எல்லாத்தையும் ஆசை மிகைக்கும். அதான் எனக்கு வேணும், இதான் எனக்கு வேணும், அதை நான் தான் அறியணும், இதை நான் தான் அறியணும், அவன் ஒண்ணும் இல்லாம போகணும், எனக்கு எல்லாம் கிடைக்கணும். பெண்ணின் மீது ஆசை, பொண்ணின் மீது ஆசை, வாழ்க்கையின் மீது ஆசை, தாழ்வு துன்யா இருக்கிறார்கள். உலகம் சார்ந்த அனைத்து தொடர்புகளிலும் அவன் ஆசை கூடிக்கொண்டே இருக்கும். உலக பித்தனாக மாறுவான். அது கொடூர நோய், உள்ளத்தை அது காயப்படுத்தும் என்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் இத்தகைய நோயிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, தரைப்படாத உள்ளத்தை தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈர்த்தெடுத்த தாய் தந்தையர்களுக்கும்
நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவர் புரிவானாக. நம்ம உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபிகள் சர்க்கார ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பான்மையை அல்லாஹ்வுக்கு எல்லோருக்கும் கொடுத்தவர் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை குறிப்பாக உலமாக்கள் நிறைய இருக்கிறீங்க. எங்களுடைய அபூபக்கர் கலீஃபா இருக்கிறார், மலையாளத்துக்குரிய எங்களுடைய அகமது ஹஜரத் இந்த பகுதியில் கலீஃபா, ஒரு சர்க்காருடைய கலீஃபாக்கள் அவர்களெல்லாம் பெரிய உலமாக்கள் இருக்கிற சபை. அல்லாஹ் எல்லோருக்கும் பரக்கத் செய்வானாக. நம்முடைய சபையில் ஷேக்காக இருக்கிற மலையாளத்துக்குரிய அவர்களுடைய ஹயாத்தில், அவர்களின் மனைவி மக்களின் ஹயாத்தில், பேரன் பேச்சுகளின் ஹயாத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, சுகம் அளிப்பானாக. மூச்சு பிரிகிற வரைக்கும் இந்த ஹிதுமத்தை படமா செய்யணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அத்தனை கலீஃபாக்களுக்கும் இது படம் வழங்குவானாக. ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தந்தை அவர்களுக்கு நம் எல்லோரின் சார்பாக ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கத்தீரன் ஜித்தாரின் என்ற துஆவை கொண்டு நன்றி கூறிக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இஷாவுடைய தொழுகையினுடைய ஜமாத் 9:15 பள்ளியில் ஆரம்பிக்கப்படும். இடம் பற்றாக்குறை இருந்தால் பள்ளியினுடைய ஜமாத்து முடிந்ததற்கு பிறகு பந்தலில் ஜமாத்து நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு சீக்கிரமாக படுத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் 3:30 மணிக்கு தஹஜ்ஜுத் தொழுகை ஜமாத்தாக நடைபெறும். சுப்ஹானல்லாஹ்.